ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னை நீ எந்த அளவு நம்புகிறாய், அதே அளவு என்னை நம்பவும் மறுக்கிறாய். ஏன் தெரியுமா? நான் எதுவும் செய்யவில்லை என்று காத்திருந்து காத்திருந்து ஏமாந்துதான் போனேன் என்றும் சொல்கிறாய். ஏன் தங்கமே, காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து போனேன் என்று சொல்கிறாய்? இதற்கு முன்பு நான் உனக்காக உன் வாழ்க்கைக்கு எதுவுமே செய்தது இல்லையா? எதற்காக நீ உன் வாழ்க்கையை இவ்வளவு வெறுக்கிறாய்? அதே சமயம் என்னையும் வெறுக்கிறாய். என்னையும் உன்னுடைய வாழ்க்கையையும் வெறுப்பது வீண் என்று தான் சொல்வேன். ஏன் தெரியுமா? ஏனென்றால் உன் வாழ்க்கை அமோகமாக இருக்க போகிறது. அதை அமோகமாக வைக்கப் போவது நான். என்னையும் உன்னுடைய வாழ்க்கையும் வெறுத்தால் நான் செய்வது உனக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் வந்து குவிய உள்ளது. நீ நித்த நித்தம் கவலையுடனேயே இருந்து கொண்டிருக்கிறாய். அந்த கவலைகள் அனைத்துமே மறக்கும் வகையில் உனக்கான சந்தோஷ ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். இனி உன்னுடைய கையில் கிடைப்பது மட்டும்தான் மிச்சம். உன்னுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாகவே உனக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்கும் பார். அது உனக்கு மிகவும் உதவியாகவும் இருக்கும். நீ இதுவரை யாருமே எனக்காக இல்லை, உதவியும் செய்யவில்லை, இப்படியே பேசிக்கொண்டு இருந்தாய் அல்லவா? இதற்கு மேல் யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை. ஏனென்றால் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறி உனக்கான தனித்துவத்தை அனைவரிடமும் காட்ட உள்ளாய். தங்கமே, யாரையுமே நினைத்து எதையுமே நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கொள். அதை மட்டுமே நினைத்து வாழ்க்கையை நடத்து. நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை மாறும். பேரும் புகழும் உனக்கு அதிகமாகவே இருக்கும். கவலைகள் வேண்டாம். உனக்காக நான் இருப்பேன், எப்பொழுதுமே இருப்பேன். ஜெய் வாராகி.